அதனால் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன். என்ன வீடியோனா சத்து மாவு கஞ்சி செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தெனை அரிசி வறுக்கிறோம். பதிலாக நம்ம இதெல்லாம் குடிக்கலாம். வறுத்தா போதும். இப்போது லைட்டாக ஒரு வாசனை வருது. அந்த வாசனை வந்தோன்னா லைட்டாக வெள்ளையாக வரும். அப்போ இதை நம்ம கொட்டிடணும். ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோன்னா பொரி மாதிரி ஆயிரும். பொரி நல்ல கல். இப்போ மாப்பிளை சம்பா அரிசி இதுதான் இந்த கலரில் இருக்கும். எல்லாமே 1/2 கிலோ. இதுவும் வறுத்துட்டோம். வறுத்தா எப்படி வாசனை வரும்னா அரிசி பொரிஞ்ச மாதிரி தெரியும். எடுத்துடணும். ரொம்ப நேரம் பொரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. 1-2 பொரியும். டப்புன்னு அப்படியே எடுத்துடணும். இப்போ எடுத்துடலாம். இது வந்து வறுகரிசி. இதுவும் வெள்ளையாக இருக்குது, குருணா மாதிரி இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நம்ம இதையும் நம்ம வறுத்துடலாம். குதிரைவாலி அரிசி அது வரகு, இது குதிரைவாலி அரிசி. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வறுத்துட்டோம். இது வந்து வெள்ளைச்சோளம். கழுவி நெல் கல் எல்லாம் பார்த்துட்டு கழுவி நம்ம இது எல்லாமே தானியங்கள் தாங்க. பயிர்கள் வறுக்க போகிறோம். 1/4 கிலோ. பொட்டுக்கடலை 100 போட்டால் போதும். நிறைய போட்டால் அது ஒரு வாசனை வரும். பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்தா போதும் ரெண்டும். அதனால் ரெண்டும் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். பார்லி அரிசி, தாமரை விதையை போட்டுக்கலாம். இது வந்து தாமரை. பாசிப்பயிறு, ராஜ்மா. நல்ல புரோட்டீன். பிரிஞ்சி சாத்தில் பரோட்டா 20 கிராம் ஏலக்காய். பூசணி விதை, பப்பாளி, வெந்தயம் 1 ஸ்பூன், கருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இது ரெண்டையும் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சட்டியில் சூடு பண்ணிட வேண்டியதான். எல்லாம் வறுத்தாச்சுங்க. வேர்க்கடலை இருக்கும்.